ரைட். சரி, இப்போ நாங்கள் அலஸ்டோரிக் ஒழுங்காக்கம் இதில் கவனிங்க. இந்த அலஸ்டோரிக்ன்ற ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுதுன்றால், ஒரு புதிய ஒரு வேர்ட் மாதிரி நியூ சிலபஸுக்குரிய வேர்ட்ஸ் தான், உங்களோட ரிசோர்ஸ் ரெஃபரன்ஸுக்குரியது. ஒழுங்காக்கம்னா தெரியும் தானே. இன்னைக்கு ஒழுங்காக்கம் என்றால் ரெண்டு வேலை பார்க்கணும். ஒன்று கூடுனா குறைக்கணும், குறைச்சா கூட்டணும். இதான் ஒழுங்காக்கம்னு சொல்றேன். ரைட். அப்போ ஒழுங்காக்கம் எப்பயுமே ஒரு சென்டர்ல இருக்கணும். ஒரு சென்டர், அதாவது ஒரு ரெண்டு தொடர்பு பட்டா ரெண்டுக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருக்கணும், அல்லது மூணு தொடர்பு பட்டா இந்த மூணுக்கும் ஒரு பொதுவான இடம் இருக்கணும். இந்த இடத்துல தான் இந்த ஒழுங்காக்கு மூலக்கூறு இருக்கணும். விளங்குதுதானே? சிம்பிளான ஒரு தியரி தான் இது. அப்ப ஒழுங்காக்கும் அதே மாதிரி அந்த இடத்தை சொல்றது கவனமா. இப்ப நாங்க இந்த இடத்த இதை ஒழுங்காக்கும் மூலக்கூறுன்னு சொன்னார். ஒழுங்காக்கும் மூலக்கூறு அப்படின்னு சொன்னா அது இருக்கிற இடம் இருக்குதானே, அதை சொல்றது எப்படி? ஒழுங்காக்கும் தானம் என்று சொல்லணும். நல்லா வச்சுக்கோங்க. அப்ப இந்த இருக்குதானே, இதை சொல்றது ஒழுங்காக்கும் தானம். அவ்வளவுதான் விஷயம். ஒழுங்காக்கும் தானம். அப்ப ஒழுங்காக்கும் தானத்துல என்ன இணையும்? ஒழுங்காக்கும் மூலக்கூறு இணை. விளங்குதானே? ரைட். இப்ப நாங்க இதை நாங்க சொல்லுவோம் அலஸ்டோரிக் ஒழுங்காக்கம் விஷயம் என்ன சொல்லுதுண்டா, கவனிங்க. இது இந்த ரெண்டு அல்லது இந்த இது ஒரு என்ன பொலிபெப்டைட்னு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு பொலிபெப்டைட் ஆகும். ஒரு பொலிபெப்டைட், இது ஒரு பொலிபெப்டைட் ஆகும். இன்னொரு பொலிபெப்டைட் நான் வேற ஒரு கலர் யூஸ் பண்றேன், பிளாக்ல. ரைட். இந்த மாதிரி வருது. இது ஒரு பொலிபெப்டைட் ஆகும். தியரியா தான் சொல்லுது என்ன, ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பொலிபெப்டைட்ஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகின்ற ஒரு கட்டமைப்பு. சரியா? ரைட். இப்போ நான் இன்னொரு சிவப்பால வரைகிறேன். இந்த இப்படி வரைஞ்சி இப்படி வைங்களேன். ரைட். இப்போ நீங்க இதுல எது அலஸ்டோரிக் தானம்னு பார்க்கணும். அலஸ்டோரிக் தானம் எதுன்னு சொன்னா இந்த மூணும் இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப நீலத்துல இந்த பக்கம் இது வருமா? வரையலாது. சிவப்பு கிட்ட தனி இது வரையலாது, இதுவும் வரையலாது. இப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்த பாருங்களேன். இது என்ன நீளமா இருக்குது, இது சிவப்பா இருக்குது. அப்ப அதுல கருப்பு ஒன்று இல்லை. அப்ப அது அலஸ்டோரிக் தானமா வரையலாது. விஷயமில்லைதான். அலஸ்டோரிக் தானம்ண்டா ஈடுபடுகின்ற எத்தனை மூலக்கூறு ஈடுபடும் அத்தனை மூலக்கூறும் என்ன சேரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதானே நான் கைத்தேன். இது வரையலாதுன்னு சொல்லிக்க. விஷயமில்லைதானே? அப்ப இதுல கொமனான ஒரு இடத்த நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரைட். இந்த அறிக்கை பாருங்க, இது ஒரு இடமா வரல. அந்த இது சிவப்பா இருக்குது ஒரு இடம், நான் கதைக்கிறது. ரைட். இன்னொன்னு நீலம் தான் இருக்குது, நீலம் தான் இருக்குது பாருங்க. அடுத்த கருப்பும் தான் இருக்குது. ரைட். இந்த இடத்த என்னன்னு சொல்லலாம், எங்களுக்கு அலஸ்டோரிக் தானம் என்று சொல்லலாம். அப்ப அந்த தானத்தோட தான் அந்த ஒழுங்காக்கு மூலக்கூறு இணை. ஒழுங்காக்கு மூலக்கூறுங்கிறது இந்த இது ஒரு மூலக்கூறு. ரைட். இது இணைஞ்சிட்டுண்டா எதை இழுக்கும்? சிவப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணும், நீலத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணும், கருப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணும். அப்ப இங்க இது அட்ஜஸ்ட் பண்ண கொள்ள இங்கால மாற்றங்கள் வருமா இல்லையா? இங்கனைக்கு நீளத்தை இழுத்தா இங்க இழுபடுமா இல்லையா? இழுபடத்தானே வேணும். ஷெமலாங்குதா? ரைட். அப்ப அதைத்தான் சொல்லுது இந்த அலஸ்டோரிக் ஒழுங்கா ஒரு பொலிபெப்டைட். இந்த ஒரு பொலிபெப்டைட் இங்கனைக்கு ஒரு உயிர்ப்பு மையத்தை கொண்டிருக்குது. இப்படி ஒரு உயிர்ப்பு மையம், இந்த இடத்துல ஒரு உயிர்ப்பு மையம். அதே மாதிரி இங்கனைக்கு ஒரு உயிர்ப்பு மையம், இந்த இடத்துல ஒரு உயிர்ப்பு மையம். ஏன் இங்கனைக்கும் ஒரு உயிர்ப்பு மையத்தான காய்கன். இப்ப பல உயிர்ப்பு மையங்களை கொண்டிருக்கலாம். ரைட். இங்க கேஸ் என்னண்டா, நாங்க நார்மலா சொல்லுவோம்
ஒரு உயிர்ப்பு மையத்தையும் ஒரு இதானே இது வந்து எலஸ்டோரிக் ஒழுங்காக்கும் இதில் வந்து என்னத்தை கொண்டீங்கன்னா மெயினாக ஒரு அதாவது உயிர்ப்பு மையத்தையும் ரைட் கவனிக்கணும் உயிர்ப்பு மையத்தையும் ரைட் ஒரு உயிர்ப்பு மையத்தையும் ரெண்டாவது என்ன ஒரு பொலிபெப்டைட் மூலக்கூறையும் கொண்டிருக்கு பொலிபெப்டைட் மூலக்கூறையும் கொண்டிருக்கு இது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்ய போகுது தனியே ஒரு அமைப்பாக இருந்தால் நாங்கள் நொதியம் பண்ணுவோம் அலஸ்டோரிக்னு சொல்லக்கொள்ள 2 அல்லது 2க்கு மேற்பட்டன்னு கதைப்போம் உங்களுக்கு தெரியும் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொலிபெப்டைட் மூலக்கூறுகளை கொண்டதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் என்னது என்ன வகையான புரதம் அது உங்களுக்கு சொல்லித்தந்து 4 புரதம் சொல்லுது முதலான புரதம் துணையான புடையான அடுத்தது என்ன அப்போ நாட்புடையானதுக்கு என்ன சொன்னாங்க 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சொன்னமா இல்லையா ரைட் அப்போ அந்த கேஸ் தான் இது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இப்போ இதில் நல்ல விலை கொள்ளணும் இது இந்த மூலக்கூறுக்கு தானே ஒழுங்காக்கும் மூலக்கூறு பங்கிட்டு வலுப்பிணைப்பு அல்லாத முறையில் இணையும் இங்கனைக்கு நீங்கள் பாருங்க நான் இந்த இப்படி வரைவோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரெண்டுக்கு எடுப்போமே 2 விஷயத்துக்கு இந்த இது ஒரு மூலக்கூறு இது ஒரு மூலக்கூறு இப்போ இதில் என்ன மூலக்கூறு இணையுது இந்த மாதிரி இது ஒழுங்காக்கும் மூலக்கூறு கவனமா இதுதான் ஒழுங்காக்கும் மூலக்கூறு அந்த இடத்தை என்ன சொல்றது ஒழுங்காக்கும் தானம் ரைட் இப்போ இதில் ஒரு உயிர்ப்பு மையம் இப்படி இருக்கு இங்கால இதுல ஒரு உயிர்ப்பு மையம் இப்படி அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குது இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறு எதுல இணையுது ஒழுங்காக்கும் தானத்தில் இணையுது தெளிவாய் கொள்ளணுமா உயிர்ப்பு மையத்தோட இணையுதா இணைய அப்ப உயிர்ப்பு மையத்தோட இணைய இல்லைண்டா இது என்ன வகையான நிரோதி மாதிரி தொழிற்படும் போட்டியான நிலை போட்டியற்றதா போட்டியற்ற நிலை அப்ப ஒழுங்காக்கும் மூலக்கூறு பத்தி எங்களுக்கு சொல்லலும் ஒண்ணு பங்கிட்டு வலுப்பிணைப்பு அல்லாத முறையில் இணையும் ரைட் என்ன முறையில் பங்கிட்டு வலுப்பிணைப்பு அல்லாத முறையில் இணையும் ரைட் இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறீங்க நாங்கள் சொன்னோம் போட்டியற்ற நிரோதி போன்று ஏன் போட்டியற்ற நிரோதி போன்றுன்னு சொல்றோம் உயிர்ப்பு மையம் அல்லாத பகுதியோட இணையுது உயிர்ப்பு மேல வேறு ஏதாவது ஒரு இடத்துல இணையுது ரைட் இதுல இன்னொரு கேஸ் என்னண்டா இந்த சில டைம்ல நமக்கு யோசிக்க தோணும் எப்படி வாழ்றதா சாவுறதாண்டி யோசிக்க தோணும் 2 மனநிலையில சில பேர் இருப்பாங்க தெரியுமா 2 மனநிலை இன்னும் வாழ்ந்து என்ன பெரிய செத்து ஒண்ணும் இல்லை 2 மாதிரியும் ஆக்கள் என்ன அந்த மன ஊசலாட்டமிங்க சில பேர் தாய்க்கிழமை தூக்குலையும் போட்டுருவாங்க நஞ்சு குடிச்சிருவாங்க இப்படியெல்லாம் நடக்குது சும்மா குடிச்சிட்டு பையன் வந்து சொல்லிடுவாங்க நான் நஞ்சை குடிச்சிட்டப்பான்னு சொல்லி ரைட் சீரியஸாக எடுத்தா ஆளை காப்பாற்றி இருக்கலாம் உங்களுக்கு எப்பயும் பகுதி தான் போங்கன்னு சொன்னா இப்போ யாரில் சொன்னாலும் என்ன நடக்கும் அப்போ அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆளுக்கு உசுறு போயிடும் ஏதோ ஒரு மனநிலையில் ஆள் என்ன சந்திக்கும் அதை எடுத்துருக்கும் ரைட் இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளணும் என்ன சொல்ல வரேன் 2 வடிவங்களுக்கிடையே ஊசலாடுமா இது எப்படி ஊசலாடும்டா தொழிற்படும் வடிவம் தொழிற்படாத வடிவம் விளங்குதா நித்திர ஒரு காலகாத்தால் இல்லையே கவனம் ரைட் அப்ப இங்க கவனிக்கணும் 2 வடிவங்களுக்கிடையே ஊசலாடுது ஒண்ணு வந்து இந்த அதே இது விஷயத்தை தான் எழுதுறேன் கவனிங்க தொழிற்படாத வடிவம்னா இப்படி மாறிடும் தொழிற்படாத வடிவம் இப்படி மாறிச்சு எது அதே அலஸ்டோரிக் ஒழுங்காக்கும் மூலக்கூறு தான் இருக்குது இப்ப இதை சொல்றது நாம சிலது இந்த சயின்ஸ் படிக்கிறதுக்கு சில டைம் யோசிச்சுட்டு இருப்பாங்க நாம படிக்கிறதா இல்லையான்ட்டு சில பேர் சொல்லுவாங்க வந்து மோட்டிவேட் பண்ற இந்த கேஸ்ல சொல்லுவாங்க நீங்க படிங்க ரைட்
நார்மல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் நீங்கள் மெடிசின் போகலாம், அல்லது வேறு நிறைய துறைகளுக்கு 3 S எடுத்தாலும் நாங்கள் காலேஜுக்கு போகலாம். அப்படி இப்படின்னு சொல்லக்கொள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை ஒன்று வருது. சரி ரைட் எடுக்கிறதா இல்லையான்னு ஒரு மனநிலையில் இருந்தாலும் என்ன செய்யும், ரைட் நாங்கள் எடுப்போம், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும். இது 6 7 8 எடுத்தாலும் என்ன நடக்கும் சில டைமில், அது சயின்ஸ் அம்மோ சட்டியான கஷ்டம். நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் தப்பி வந்துட்டால் பெரிய விஷயம். 3 பாடம் பாஸ் ஆகுது, எத்தனையோ பேர் ஃபெயில் ஆகி அது இதுன்னு 1000 காசு சொல்லி நம்மளும் என்ன செய்வோம், வானா வா பார்ப்பேன் எனக்கு எடுக்கிறதா இல்லைன்னு முடிவில் இருந்திக்கும். இங்கே ரைட்டா 3C 3S எடுத்தது சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஒருத்தன் கிளியராக அனுப்பிப்பான் நினைச்சா. அங்கே அது படித்து சில டைம் மெடிசினும் போயிடும். இங்கே அடுத்த பக்கம் என்ன நடக்கும், 7 8 எடுத்ததை என்ன செஞ்சுட்டு ஒரு ஆள் போய் ஆர்ட்ஸை படிக்க வச்சு என்னமோ நடந்துட்டு வைங்களேன், அடுத்த பக்கம் போயிடுச்சு. எப்படின்னு சொன்னால் அந்த தொழிற்படும் தொழிற்படாத வடிவங்களுக்கு இடையே 2 விஷயம் இதில் போய் சேருது. ஒன்று தொழிற்படுறதை உறுதிப்படுத்துகிற ஒரு மூலக்கூறு, அதை சொல்லுது ஏவி மூலக்கூறுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஏவி மூலக்கூறு. அது நீங்கள் செய்யலாம் ஏழும் வேண்டாம், அப்போ ஃபிக்ஸ் பண்ணும், ரைட் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், பிள்ளை வந்தாலும் சரி செய்வோம், நாங்கள் திருப்பி அதை செஞ்சு விட்றோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். அது என்ன ஏவி மூலக்கூறு, தொழிற்படும் வடிவம் உறுதிப்படுத்தப்படும். அப்போ இந்த இடத்துல இந்த வடிவம் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த மூலக்கூறு என்னவா தொழிற்படுவது, ஏவி மூலக்கூறாக தொழிற்படுகிறது. இந்த இடத்துல இப்படி மாற்ற விஷயமா இருந்தா இந்த மூலக்கூறு என்னவா தொழிற்படுது, இப்ப நிரோதி மூலக்கூறாக தொழிற்படுது. அவ்வளவு சொல்லி முடிச்சு, ரைட் நிரோதி மூலக்கூறாக. அப்ப கவனிக்கணுமா, ஏவி நிரோத மூலக்கூறாக தொழிற்படலாம். எது, இந்த அலஸ்டோரிக் ஒழுங்காக்கும் மூலக்கூறு ஒன்று ஏவி மூலக்கூறாக அல்லது நிரோதி மூலக்கூறாக தொழிற்படலாம், ரைட். அப்ப இதில் முதலாவது தொழில் ஏவி அல்லது நிரோதியாக தொழிற்படுதல், ரைட். நாங்கள் இனி அடுத்த 2வது பார்ப்போம், சரியா, ரைட். அதுக்கு முன்னுக்கு அதை ரிசோர்ஸை வாய்ச்சு கொள்ளும். அவசேபத்தை குறைக்கும், சரிதானே. இதில் உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்குது என்னது, கவனிங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உப அலகுகளால் ஆனது. ஒவ்வொரு உப அலகும் என்ன செய்யுமா, உயிர்ப்பு மையத்துடன் ஒரு பொலிபெப்டைட்டை கொண்டிருக்கும், அல்லது ஒரு பொலிபெப்டைட்டில் உயிர்ப்பு மையங்கள் காணப்படும், அவ்வளோன்னு சொன்னது, ரைட். அதே மாதிரி அலஸ்டோரிக் தானத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் நாங்கள், ஒழுங்காக்கும் தானம்னு சொல்லுவோம், ரைட். அதை நாங்கள் தற்சிறப்பான சீராக்கும் தானம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். இந்த வசனங்கள் மாறக்குள்ள நீங்கள் வேறு நினைச்சிடப்படாது, எல்லாம் ஒன்று தான் அந்த கொட்டி, ரைட். அதே மாதிரி 2 வடிவங்களுக்கு என்ன செய்யும், அது அலைந்து கொண்டிருக்கும். அதில் ஒன்று என்ன தொழிற்படும் வடிவம், அடுத்தது தொழிற்படாத வடிவம், அதாவது உயிர்ப்பற்ற வடிவம்னு சொல்லும். அப்போ இந்த ஒழுங்காக்கும் அல்லது சீராக்கும் அல்லது அலஸ்டோரிக் இந்த தானத்தோட இணைகிற மூலக்கூறு ஏபி மூலக்கூறாக இருந்தால் என்ன வடிவம் உறுதிப்படுத்தப்படும், உயிர்ப்பான ஊக்கிக்குரிய, ஏன்னா நொதியம் தானே, நொதியம் கூட ஊக்கி, ரைட். அப்போ உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் உறுதிப்படுத்தப்படும். நிரோதியாக இருந்தால் அது உயிர்ப்பற்ற வடிவம் உறுதிப்படுத்தப்படும், சரிதானே, ரைட். அப்போ இதில் சொல்லப்பட்ட என்ன, ஒரு உப அலகுல உள்ள உயிர்ப்பு மையத்தில் வடிவம் மாறினாலும் இந்த உப அலகுகளின் இடைத்தாக்கங்களினால ஏனைய உப அலகுகளின் உயிர்ப்பு மையமும் என்ன செய்யும், மாற்றம் பெறும். அதான் அந்த சொல்லிக்குது, பங்கிட்டு வலுப்பிணைப்பு அல்லாத முறையில் இணையும். அப்படின்னா என்ன, அந்த தாக்கம் மீளக்கூடியதாகும். போட்டியற்ற நிரோதி போன்றது. இது என்ன செய்யும், நொதியத்தின் கட்டமைப்பு தொழிலையும் மாற்றக்கூடியது. கட்டமைப்பை மாற்றினா தொழில் மாறத்தானே வேணும், சிவலை தானே. கட்டமைப்பு மாறுனா தொழில் கட்டாயம் மாறும், ரைட். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் அந்த ஒழுங்காக்கும் செயற்பாடில் ஒன்று தான் நாங்கள் என்ன ஏவி நிரோதின்னு சொன்னது, அது இப்போ பார்த்தீங்க. 2வது விஷயம் ஒத்துழைப்பு தன்மை. ஒத்துழைப்பு தன்மை. 3வது பின்னூட்டல் நிரோதம். பின்னூட்டல் நிரோதம், சரியா, ரைட். இப்போ நாங்கள் ஒத்துழைப்பு தன்மையை பார்ப்போம். இப்போ ஒத்துழைப்பு தன்மையை நாங்கள் பார்ப்போம்.
கவனிங்க, ஒத்துழைப்பு தன்மை இதுல கோஆபரேட்டிவிட்டி, இங்கிலீஷ்ல கோஆபரேட்டிவிட்டி தெரியும் தானே? கோஆபரேட்டிவ்னா அதுக்கு தெரியும், சாமான் வாங்க போகிற நம்மளும் அதுக்கு தானே ரைட். கோஆபரேட்டிவிட்டி சரி ரைட். கவனிங்க, கோஆபரேட்டிவிட்டி ரைட். ஒத்துழைப்பு தன்மைண்டா என்னண்டா, நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் தானே. என்ன, ஒரு ஆள் செய்கிறத பார்த்தா நமக்கு செய்ய தூண்டு, இடையில ஒரு இது ஒன்று இருக்கும் ரைட். இந்த மாதிரி வைங்களேன். இப்போ நாங்கள் ஹீமோகுளோபினை தான் நல்ல உதாரணம் சொல்கிறது. ஹீமோகுளோபின் 4 உப அலகுகளை கொண்டது. இந்த இது ஒரு உப அலகு. நான் இது ஃபுல்லாக முடிக்கலை பாருங்க. இது அல்ஃபா, 2 அல்ஃபா 2 பீட்டா ரைட். இது பீட்டா 2 பீட்டா ரைட். இப்போ பாருங்க, இது என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த 4 பேரையும் இணைச்சி வச்சுக்கிற இந்த இடத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இது தான் என்ன சொல்கிறது, எலஸ்டோரிக் தானம்னு சொல்லி ரைட். இதுதான் எலஸ்டோரிக் தானம். இதை மறந்துடாங்க பிள்ளைகள், இது எலஸ்டோரிக் தானம். எலஸ்டோரிக் தானம் ஏன்னா இப்போ அல்ஃபா பீட்டாங்கிறது நமக்கு தெரியும் துணையான புரதம். 4 துணையான புரதம் சேரக்குள்ள 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உப அலகுகள் தான் எலஸ்டோரிக் ரைட். இப்போ இதில் இவங்களோட வடிவம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். இதில் வடிவங்கள் இப்படி இருக்குன்னு வைங்களேன் ரைட். இந்த மாதிரி இருக்குது இப்படி. இதில் வடிவம் இந்த மாதிரி வருது இப்படி. இது நல்லா விளங்கணும். ஹெச்பி ஒரு ஹெச்பி 4 ஓட்டுவோட சேர்ந்து இந்த மாதிரி தான் கடத்தணும். HbO8 மாறும். இப்போ இது உயிர்ப்பு மையம் ஆகும். இது என்னது? உயிர்ப்பு மையம். இது ஒரு வகையான இந்த ஒத்துழைப்பு தன்மைங்கிறது ஒரு வகையான ஏவி ஆகும். ஏவி தான் இது கேஸ். அப்படின்னா என்ன, தொழிற்படும் வடிவத்துக்கு மாற்ற போகுது. இப்போ இதில் ஒரு ஒட்சிசன் இணைய போகுதுன்னு வைங்களேன், ஓட்டு ஒன்றுக்குள்ளே வரப்போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நாங்கள் இந்த கையை இப்படி வச்சுக்கிறோம், இது இதுக்குள்ளே போகுது. போக என்ன செய்யும், இதில் வடிவம் மாறுதா இல்லையா? தான் மாறுது. இப்படி வந்துடுச்சு. இப்போ பாருங்க, இது வடிவம் இப்படியா இருந்து ஸ்டார்ட்ல இல்லையே, இப்படித்தானே இருந்து. அப்போ இந்த வடிவம் மாறக்கொள்ள ரைட், இதுல வடிவம் மாறும். அப்போ இது என்ன செய்யும், அது மாற்றம் இங்கே வரும். இங்கே வரக்குள்ள இது கொஞ்சம் தொழிற்படும் வடிவமாக மாறும். இது மாறக்கொள்ள இதுல மாற்றம் வரும். திருப்பி இது என்ன செய்யும், இந்த வடிவத்தை தொழிற்படும் வடிவமாக மாற்றும். விளங்குதா? முதலாவது ஒரு ஓட்டு இணையுது, இதான் கேஸ். ஒரு ஓட்டு இணைய கொள்ள இதுல வடிவம் என்னவா மாறுது, இப்படி மாறிச்சு. சரியா? மாறுனா இந்த உப அலகுல ஏற்படுற மாற்றம் ஏனைய உப அலகுல உள்ள இதுல மாற்றத்தை கொண்டு வரும். உயிர்ப்பு மையத்துல வடிவத்துல மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப அப்படி கொண்டு வரத்தால தான் அது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி என்ன வடிவம் இது, இது தொழிற்படும் வடிவமாக மாறுந்தா. எல்லாமே தொழிற்படும் வடிவமாக மாறுது. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றது, ஒத்துழைப்புத்தன்மை என்று சொல்லுவோம். இதுல அலஸ்டோரிக் ஒழுங்காக்கு மூலக்கூறு இணைய வேணும், அதான் இதுல கேஸ். இதான் அலஸ்டோரிக் ஒழுங்காக்கு மூலக்கூறு. தானத்தில் இணைஞ்சிருந்தா இவர்ல மாற்றம் வரக்கூட, இதுதான் அந்த அட்ஜஸ்ட் பண்றது. அப்படி இப்படி இழுத்து இழுத்து கொண்டு வர என்ன செய்யும், இதுல மாடிவங்கள் மாறும். சரியா? அப்ப இது ஒரு ஏவி மூலக்கூறாகும். ஒத்துழைப்பு தன்மையில வாரது என்ன, ஏவி மூலக்கூறு. இது ஒரு வகையான இது வேறொரு வகை அலஸ்டோரிக் ஏவல் ஆகும் சொல்றாங்க. ஏவல் ஆகும், அலஸ்டோரிக் ஏவல். விளங்க
ரைட், இதுதான் இந்த விஷயம். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், ஏடிபி வந்து ஒரு ஏவி ஆகும்னு சொல்லி, ஏடிபி வந்து ஒரு நிரோதி ஆகும்னு சொல்லி, நிரோதி. அது எப்படின்னு சொன்னா, ஒரு தாக்கத்துல ஆரம்பத்துல தாக்கம் 50 வைங்களே, 50 இருந்தா அங்கால 0, தாக்கம் வேகமா நடக்குமா இல்லையா? வேகமா நடக்கும். அப்ப இங்கால ஒரு 50 இக்கலாது, இங்கால ஒரு 20 வந்துட்டுண்டால் இங்கால எத்தனை ஈக்கும்? இப்ப 30 ஈக்கும். இப்ப 50 போன வேகம் மாதிரியே இப்ப 30லிருந்து 5 போகாது. சரிங்களா? முதலாவது பசியில நாம திம்பமே, அதே மாதிரி 2வது கோப்பையும் போகாது சாப்பாடு. என்ன செய்வோம்? கொஞ்சம் குறையும், இழுவேன். 3வது வைக்கக்குள்ள மறாவுல எல்லா பக்கம் பார்க்குறீ, பார்த்து தான் அந்த 3வது கோப்பையை கிளியர் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஆரம்ப பசி மாதிரிதே நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதே லெவலில் போய்கிட்டே இருந்தால் அதை பசி நிற்கும். அப்படி ஏலாது. அந்த ஃபீட்பேக் ஒன்று கொடுக்கும், எப்படி நிறைஞ்சிட்டு உள்ளெடுக்கிறத குறைங்கன்னு சொல்லி. அதான் அது விளைவு வந்து என்ன செய்யும்? நிரோதமாக தொழிற்பட்டு தாக்கத்தின் அளவை குறைக்கும். அதுதான் பின்னூட்டல் நிரோதம் என்று நாங்கள் 3வது விஷயமாக நாங்கள் சொல்லுவோம். ரைட், பின்னூட்டல் நிரோதம். பின்னூட்டல் நிரோதம்ங்கிறது என்னத்தை சொல்லுது? பின்னூட்டல் நிரோதம்டா விளைவு மூலக்கூறு அலஸ்டோரிக் தானத்தோட இது இல்லை, இந்த கேஸ் இல்லை. நாங்கள் இப்படி கதைப்போம். இந்த அறிக்கை அலஸ்டோரிக் நொதியம் இதாண்டு வைங்களேன், இதான் அலஸ்டோரிக் நொதி. நெக்ஸ்ட் இப்படி ஒரு நொதியம் ஒண்ணி. நெக்ஸ்ட் இதில் இது தொழிற்படும் வடிவமாக இப்ப ஏடிபி இதோட இணைஞ்சா இதுல தொழிற்படும் வடிவம் உறுதிப்படுத்தப்படுது. 2 வச்சு இதோட என்ன இணைஞ்சிருக்குது? ஏடிபி இணைஞ்சிருக்கு. ஏடிபி கவனமா, ஏடிபி இணைஞ்சத்தோட என்ன நடக்கும்னால், ஏடிபியும் பொஸ்பேட்டும் ரைட், பொஸ்பேட்டும் 30.5 kJ/mol சக்தியை பயன்படுத்தி இதுக்குள்ள போகும். இதுக்குள்ள போனத்தோட இவங்க 3 பேரும் போவாங்க, சக்தியும் கிடைக்கும். விளைவு என்ன வரும்? ஏடிபி உருவாகும். அவசியம் நிறைய ஏடிபி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்குள்ள இது என்ன வரும்? ஏடிபி உருவாகி கொண்டே இருக்கும். ஏடிபி இதுக்குள்ள ஏடிபி வரும். என்னென்ன சேர்றது? இப்போ நான் சொன்ன மூலக்கூறு தான் ஏடிபி. அடுத்து என்ன? பாஸ்பேட். அதே மாதிரி ஏடிபி பிஆர், அதோட சக்தி கிடைக்கும். இப்ப பாருங்க, நொதியத்துற விஷயமா தான் இந்த நொதியம்தான் என்ன செய்யுது? சக்தியையும் உருவாக்குது. 30.5 kJ சக்திக்குள்ள அதை கிடைச்சதோட ஏடிபியா உருவாக்குது. இல்லாட்டி அந்த ஏடிபி உருவாக்க நிறைய சக்தி தேவைப்படலாம். ரைட். இனி பாருங்க, தேவைக்கு மேலதிகமாக இப்ப வந்துட்டு ஏடிபி வந்தா இந்த இடத்துக்கு தான், இந்த இடத்துல போய் எது இணையும் சொன்னா, இப்ப ஏடிபி போய் இணைஞ்சிரும். என்ன போய் இணையும்? இந்த இடத்துல ஏடிபி போய் இணையும். ஏடிபி வேலை செஞ்சு அது முடியத்தோட என்ன நடக்கும்? ஏடிபி இணையும். இப்ப இதுல வடிவத்தை எல்லாம் என்ன செய்யும்டா இது? ரைட். இப்ப போய் உட்காந்துட்டு இதை மாத்தி விடும். இப்படி மாத்தி விட்டா இப்ப இந்த ஏடிபி இணையல் மாதிரிக்குள்ள ஏடிபியும் பாஸ்பேட்டும் போகலாது. அதுக்குரிய வடிவம் இல்லை. இப்ப உறுதிப்படுத்தப்பட்ட நிரோதம். அப்ப விளைவு வந்து இந்த விளைவு தான் என்ன செய்யுது? நிரோதிக்குது செயற்பாட்டு. அதனாலதான் பின்னுக்கு வாரது ஸ்டார்ட்ல இல்லை, பின்னுக்கு வாரது நிரோதமாக தொழிற்படுது. அதனால என்ன செய்வோம்? பின்னூட்டல் நிரோதம் சொல்லுவோம். உங்களுக்கு ஷோட்டா ஏவி மூலக்கூறு நான் என்ன சொல்லி ஒரு உதாரணம், ஏடிபி. நிரோத மூலக்கூறாக ஏடிபி. ஒத்துழைப்பு தன்மைக்கு எந்த மூலக்கூறு சொல்லிக்கிறோம்? ஹீமோகுளோபின் மூலக்கூறு. அவ்வளவுதான். இதுக்குரிய வசனங்கள் அப்படி எழுதுனா சரி. ரைட். இதுல பாருங்க, கொஞ்சம் பாருங்க சார். நான் கேட்கிறேன் என்னண்டா, இந்த ஹீமோகுளோபின் ஒரு நொதிய மூலக்கூறா? ஹீமோகுளோபின் ஒரு நொதியமா இல்லையா?
நொதியம்ன்ற கூட்டு சரியா பிள்ளையா? இல்ல ஒத்துழைப்பு தன்மையில வர ஹீமோகுளோபின் ஒட்சிசன் ஒரு உபாலகுல மாற்றத்தை ஏற்படுத்தினா ஏனைய உபாலகளுக்கு என்ன செய்யும்? அது கடத்தப்பட்டு அதில் உயிர்ப்பு மையம் என்ன இதுக்குள்ள ஒட்சிசன் இணையக்கூடிய மாதிரி வரும் தானே என்ன? ரைட். இதுல ஹீமோகுளோபின் ஒரு நொதிய மூலக்கூறாண்டா இல்லை. ஏன் இல்லை? அதில் வந்து நாங்கள் இந்த முதலான துணையான புரதம் பார்த்தோமல்லோ, துணையான அடுத்தது புடையானன்னு சொன்னோம். புடையானதுல தான் அநேகமான என்ன நொதிய மூலக்கூறு சொன்னோம். உதாரணம் அநேகமான நொதியம் ஒரு விஷயம் சொன்னோம். ரெண்டாவது நொதியத்துல தலையங்கத்துக்குள்ள வரைவிலக்கணமா என்ன சொல்லுவோம்? நாங்கள் கோளப்புரதம்னு சொல்லுவோம். கோளப்புரதம்னா ஒரு தனியான புரத பாலிபெப்டைட் தான். சிவனை தானே ரெண்டு. இது வந்து ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கேஸ் அல்ல. இது 4 உபகரங்கள் ஆகி அப்போ இது எப்படியுமே நொதியமா வரையலாது. அதுல கழிவா இருக்கணும். இப்போ அதே மாதிரி பின்னூட்ட நிரோதத்தால 2 நன்மை இருக்குது. 2 நன்மை. ஒன்று வந்து என்ன சொல்லலும், ஒன்று வந்து மேலதிகமான விளைபொருள் உற்பத்தி கூடுதலான ஏடிபி உருவாக வேண்டிய தேவையில்லை. அதனால நாங்கள் என்ன சொல்லுவோம்? மேலதிகமான விளைபொருள், விளைபொருட்களின் உற்பத்தி மட்டுப்படுத்தப்படும். அதனால என்ன செய்வோம்? நாங்கள் பிரதானமான ரசாயன மூலப்பொருட்களின் விரயமாதல் தடுக்கப்படும். அதான் விஷயம். மூலப்பொருள் விரயம் தடுக்கப்படும். அதே மாதிரி மேலதிக என்னது விளைபொருள் உற்பத்தி மட்டுப்படுத்தப்படும். சரிதானே? இந்த 2 விஷயம் இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரலுக்கு வைப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா சரி. சரியா? ரைட்.